அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம். ஆமென். அக்கறையே நின்று கூடாது, அக்கறைக்கு போகணும். ஆமென். ஒரே கரையில நிற்க கூடாது, அடுத்த கரைக்கு போகணும். ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, அடுத்த இடத்துக்கு நவரணும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எலியா சால்வை முறுக்கினாராம். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்களுக்காக நம்மளை முறுக்கி வைத்திருக்கிற, நம்மளை சில அழிவுபடுத்தி வைத்திருக்கிற சில பொல்லாத ஆவிகள் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை முறுக்கி வச்சிருக்கு. நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும், நம்மளை சின்ன பொண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். சில ஆவிகளை என்ன பண்ணணும்? முறுக்கி வச்சிருக்கும், நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும். சில ஆவியை நம்மளை கஷ்டப்படுத்தி வச்சிருக்கணும், வச்சிருக்கோம். அதை நம்ம அடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அடிக்கணும். அடிச்சாதான் அந்த அசுத்தாவி சிலது ஓடும். ஆமென். அசுத்தாவியே மாமா செல்லம் நல்லா இருக்கியா, என் வீட்டை விட்டு நீ என்னைக்கு போவேன் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா அது ஒரு நாள் போவாது. இன்னும் 7 பேயை கொண்டு வந்து உள்ள உட்கார்ந்துருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏசு ரத்தம் செய்யும். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்? அவனை வீட்டுக்குள்ள வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயாவா. கஷ்டத்தை மேல கஷ்டப்படுறான். எதுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் மேப்படியா இருக்கிறான். அவன் உன்னோட தோல்ல கூட்டாளியை போல அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் கஷ்டம். என்னைப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுது சால்வை எடுத்து முறுக்கினாராம். ஆமென். சில விஷயங்கள் நம்மள முறுக்கி போட்டிருக்கிறது. எழும்ப முடியல. ஆமென். இன்னும் கிளம்ப முடியல. இன்னும் ஒரே கரையில தான் இதே கரையில தான் இருக்கிறோம். அடுத்த கரைக்கு போக முடியல. அடுத்த ஸ்டெப் மேல ஏற முடியல. அடுத்த ஸ்டெப் உயர முடியல. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால கிளம்ப முடியல. ஏன் அப்படின்னா இங்கேயே உட்காந்துருக்கிறோம், இங்கேயே படுத்துட்டோம், இங்கேயே உட்காந்துட்டோம், இங்கேயே சோத்திரம் செட்டில் ஆயிட்டோம். அதனால அடுத்த கரைக்கு போக முடியல, அடுத்த மேன்மைக்கு போக முடியல. இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். ஆவியில நிரம்பி என்ன அடுத்த கரைக்கு போகக்கூடாதபடி, என்னை பலவீனப்படுத்துகிற என் குடும்பத்துல உயர்வை கொடுக்க கூடாதபடி, என் குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கிற பொல்லாத காரியங்கள், பொல்லாத வல்லமைகள், நீங்க உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அது நன்றா உங்களுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யுது? சில பேர் உங்களுடைய துணியை பிடிச்சிக்கிட்டு, உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு, உங்க கையை பிடிச்சிக்கிட்டு, நீ போவாத போவாத, உனக்கு உயர்வு இல்லை, உனக்கு உயர்வே கிடையாது, நான் உனக்கு உயர மாட்டேன், உன்னை மேம்படுத்த மாட்டேன், நீ அப்படிதான் இருக்கும், நீ எப்பயுமே தரித்திரம் தான், எப்பயுமே நீ கஷ்டம் தான், எப்பயுமே பழைய கஞ்சி தான், எப்பயுமே கிழிஞ்சு போன துணி தான், நீ எப்பயும் கண்ணீர் தான், எப்பயும் உனக்கு கவலை தான் அப்படின்னு சொல்லி சிலது நம்முடைய குடும்பத்துல நம்மளை போட்டு முறுக்கி வச்சிருக்கும். நீ வீடு கட்ட நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. உனக்கு எவ்வளவு தடையை கொடுக்குற பாரு. செங்கல் வராது, சிமெண்ட் வராது, உனக்கு ஆட்கள் வராது, பணம் சேராது, அது நடக்காது, இது நடக்காதுன்னு சில விஷயங்கள் நம்மளை அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த மேன்மை, அடுத்த உயர்வுக்கு போகக்கூடாதபடி பிசாசு நம்மளை கட்டி வைத்திருப்பான். ஒன்று பிசாசாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை எழும்பக்கூடாதபடி அடுத்த கரைக்கு, அடுத்த லைனுக்கு, அடுத்த ரூட்டுக்கு, அடுத்த பாதைக்கு நம்ம போகக்கூடாதபடி நம்மளை முறுக்கி வச்சிருக்கோம். இப்போ நீங்க உங்க வீட்டுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக எதெல்லாம் உங்களை வாழ்க்கையில முறுக்கி போட்டு வச்சிருக்குதோ இன்னைக்கு அதை அடிச்சு துரத்தணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீர் மேல் அடித்தான். அது இரு பக்கம் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. அடுத்த ஒரு லைனே ஆண்டவர் சொல்றாரு. எப்பா இது வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் எதை அடிக்கணும், எதை துரத்தணும், எதை மிரட்டணும், எதை அடிமைப்படுத்தணும், எதை விளக்கணும்ன்றது தெரியல. இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. சால்வை எடுத்து அவர் அடித்தார். அல்லேலூயா. இருபுறம் தண்ணீர் என்ன என்றால் விலகினது, பாதை கிடைச்சது. இனிமே ஒரு பாதை நம்மளுக்கு. ஆமென். அல்லேலூயா.